பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த அட்டவணையை வச்சுக்கிட்டு இது பாதி சொர்க்கம் 2500 வருஷம், 2500 வருஷம் நரகம்னு சொல்லிக்கிட்டு அதில் சொல்லும்போது அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தாயோடைய கருவறையில் குழந்தை துடிக்குது இல்லை, 4 மாதத்துக்கு துடிக்கும். துடிக்கிறது பெற்றோர்கள் வயிற்று தடவி பார்த்துட்டு துடிப்பு இருக்கும்போது என் புள்ள துடிக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலுமே முன் செஞ்ச அந்த தண்டனை அனுபவிக்குது. அதாவது முன்னாடி பாவம் செஞ்சிச்சுல்ல, அதுக்கு தண்டனை அனுபவி, அதாவது கருவறையில் தண்டனை அனுபவி கத்துது, நடுங்குது, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் பேசுகிறாரு. அது எந்த அளவுக்கு முற்பிறவி அதை பேசுகிறாரு, முன் ஜென்மம் அதை பேசும்போது அது முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால குழந்தை நடுங்குது, குழந்தை அழுகுது, வெளியில் வரும்போது எதுக்கு அழுகுது, அந்த பாவத்துக்காக தான் அழுகுது, இப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணாரு. அது கருவறை எப்படின்னு கேட்டால், இந்த இடம் கருவறை தண்டனைக்குரிய இடம் அப்படிங்கிறார். கருவறை தாயின் கருவறை தண்டனைக்குரிய இடம் அப்படிங்கிறார், பதிவு பண்ணுறாரு. ஆனால் இதை இஸ்லாம் ஆதரிக்குதானா? தூக்கி போடு இந்த கருத்தை எல்லாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 23வது அத்தியாயத்தில் 13வது வசனம், பின்னர் நாம் மனிதனை படைப்பதற்கு அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் விந்து துளியாக்கி வைத்தோம். தாயோடைய கருவறையை அல்ல பாதுகாப்பான இடம் நல்லா சொல்கிறான். இந்த மனித கற்பில் எப்படி வருது, தண்டனைக்குரிய இடம் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முன் செஞ்ச பாவம், இந்த முன் ஜென்மம் எப்படின்னு வரும்போது உளர்றது, எதையாவது ஒன்று உளறி அதுக்கு எல்லாத்துக்கும் குர்ஆனில் விடை இருக்குது. அந்த தாயோடைய கருவறை தண்டனைக்குரிய இடமா பாதுகாப்பான இடமா? தண்டனைக்குரிய இடம்லாம் கிடையாது, பாதுகாப்பான இடம். அதே பார்த்து 77வது சூறால அல்லாஹ் 20வது வசனம் சொல்லி காட்டுறான், அற்ப நீர்த்துளியிலிருந்து உங்களை நான் படைக்கலையா? அல்லாஹ் கேட்குறான், அற்பமான நீர்த்துளியிலிருந்து உங்களை நான் படைக்கலையா? பின்னர் அதனை பத்திரமான இடத்தில் உறுதியாக ஆக்கி வைத்தோம். கர்ப்பத்தில் பத்திரமான இடம், தாயின் கருவறை அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான இடம் சொல்லி இஸ்லாம் சொல்லுது. குர்ஆன் அதை தான் குர்ஆனில் அல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுக்குறான். படைச்ச ரப்பு சொல்கிறான், வானம் பூமியை முன்மாதிரியின்றி படைத்த ரப்பு சொல்கிறான், அந்த தாயோடைய கருவறை பாதுகாப்பான இடம் சொல்லி. மனித கற்பனை வளர்கிறாங்க, இது தண்டனைக்குரிய இடம் சொல்லி. அது எப்படி குழந்தை பாவம் செஞ்ச நிலையில் ஜென்மத்தில் பாவம் செஞ்சிச்சு, அதில் தான் கத்துது, கதறுது அப்படிங்கிறாங்க. இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது 16வது சூறாவில் 78வது வசனத்தில், உங்கள் அன்னையரின் வயிறுகளிலிருந்து நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்த நிலையில் உங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எது நன்மை எது தீமை, யார் அப்பா யார் அம்மா, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. தெரியாத நிலையில் அல்லாஹ் உங்களை வெளிப்படுத்தினா அன்றையும் உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவனே அமைத்தான். அப்போ குழந்தை ஒரு பாவமற்ற நிலையில தான் தாயோட வயிற்றுலேருந்து வெளியில் வருதுன்னு தான் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். இவங்க சொல்கிறது என்ன, பிறக்கும்போது கத்திக்கிட்டு வருதா, எல்லா குழந்தை அழுத நிலையில் தான் வரும், அப்போ எல்லாம் பாவம் செஞ்சது அது அழுத நிலையில் வருது, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை இவங்க பதிவு பண்ணும்போது இவங்கள்ட்ட இறையியல் கோட்பாடு பூஜ்ஜியம்தான். இவங்க நினச்சிக்கிறாங்க நாணம் பிரம்மகுமார், நாணம் மகத்தானது பெருசு, இந்த பிரம்மகுமார் நாணத்தின் அடிப்படையில் சொர்க்கமே கிடைக்கும். இவங்களுடைய அறிவு எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் சொல்லக்கூடிய நாணம் எதுவோ அதை யார் உள்வாங்கினாங்களோ, அதை யார் சரி கண்டாங்களோ, இவங்க தான் அடுத்த பிறவில கரெக்டாக சொர்க்கத்துக்கு போக முடியும். இதை ஏற்றுக்கல நரகம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலுமே படைத்த ரப்புக்கு மாறு செஞ்சுக்கிட்டு ஏராளமான வசனங்களை மறுத்துக்கிட்டு தான் இவங்க இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறாங்க. தாயின் கருவறை அப்படிங்கிறது தண்டனைக்குரிய இடம் கிடையாது, அது ஒரு பாதுகாப்பான இடம். அல்ஹம்துலில்லாஹி